லூக்கா 15வது அதிகாரம் 8, 9 2 வசனங்களை வாசிக்க நன்றாக நாம் கவனிப்போம். லூக்கா 15, 8, 9. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளை அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? ஹல்லேலூயா. இந்த உவமையில இது ஒரு இந்த சாண்ட்விச் மாதிரி. இந்த உவமை மேல ஒரு ஊமை இருக்கிறது, கீழே ஒரு ஊமை இருக்கிறது. மேலே காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி போகிறார் நல்ல மேய்ப்பன். இதற்கப்புறம் இளைய குமாரனை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு அருமையான இந்த சாண்ட்விச்சில் ரொம்ப முக்கியம் என்னது, அந்த மிடில் இருக்கிற பகுதி தான் இல்ல. அது இல்லைன்னா அது வெறும் பிரெட் ஆயிடும். அது மாதிரி ரொம்ப சுவையாக ருசிகரமாக ஒரு சம்பவத்தை லூக்கா கேர்ஃபுல்லா இந்த இடத்துல வைத்து ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் தான் என்ன என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். காணாமல் போன ஒரு ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு உடையவளாய் இருக்கிறாள். அதுல ஒன்று காணாமல் போய்விட்டது, இது ஒன்று தானே என்று அதை அற்பமா எண்ணாமல், அதை குறைவாய் மதிப்பிடாமல், அந்த ஒரு வெள்ளிக்காசை கண்டடையும் வரை, பெற்றுக்கொள்ளும் வரை, அதை திரும்ப தன் கரத்துக்கு வரும் வர, அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற வர அவள் போராடி தேடுகிறாள். ஹல்லேலூயா. அதற்காக அவள் என்ன செய்கிறாள்? அவள் விளக்கை கொளுத்தி பிரயாசப்படுகிறாள். விளக்க கொளுத்தணும்னா அந்த விளக்குக்கு என்ன வேணும்? தீ மூட்ட தீ வேணும். எல்லா பிரயாசத்தையும் எடுத்து அதை விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்குகிறாள். ஏன் அந்த லேடி அன்னைக்கு வீட்டை பெருக்கலையா? பெருக்கி இருப்பா. ஆனா திரும்ப, ஏனென்றால் நான் ஒன்றை கண்டடைய வேண்டும். ஹல்லேலூயா. நான் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஒரு நன்மையை இழந்து போக கூடாது. அந்த நாட்களிலே பெண்களுக்கு அவர்கள் நிச்சயதார்த்தம் பண்ணும் பொழுது அவர்கள் கணவர் வீட்டிலிருந்து வந்து கொடுக்கப்படுகிற ஒரு ஆபரணம் என்னதுன்னா இந்த 10 வெள்ளிக்காசு. இதை ஒரு ஆபரணமாக கழுத்திலோ அல்லது நெற்றியிலோ அவர்கள் என்ன செய்வார்கள்? அணிந்து கொள்வார்கள். அது 10ஐயும் சரியாக இந்த பெண் பாதுகாத்தால் தான் இவத்த குடும்பத்தை என்ன செய்வா? சரியா பாதுகாப்பா, சரியா நடத்துவா. இவள் ஒழுக்கம் உள்ளவள், இவள் கற்புள்ளவள், இவள் ஆமென் எந்த காரியத்திலும் எந்த ஒரு காரியத்தையும் மறந்து போக மாட்டா. she is a very careful woman என்று சமுதாயமும் குடும்பமும் பார்த்து கொண்டே இருக்கும். அதனாலதான் பாருங்களேன், இங்க கணவர் ஒரு ஆண் அந்த இடத்துல உதவிக்கு யாருமே வரல. அவள் கண்டுபிடித்த உடனே யாரை கூப்பிடுறா? சிநேகிதிகள், அயல் வீட்டுக்காரிகள். திருமணம் ஆனதற்கு அப்புறமும் இதை என்ன செய்வாங்க? ரொம்ப பத்திரமா வைத்திருப்பார்கள். அவளாய் போய் சம்பாதித்தது அல்ல, அவருடைய கணவன் வீட்டிலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய வெகுமானம். தகப்பன் வீட்டிலிருந்து சில நேரங்கள் கொடுக்கிறாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு பெரிய வெகுமதி, ஒரு விலையேற பெற்ற ஒரு வெள்ளிக்காசு. 9 இருக்குல்ல, பரவாயில்ல, இதை வச்சு நான் காலத்தை தள்ளலாம் என்று அல்ல. அந்த காணாமல் போன ஒரு வெள்ளிக்காசை எப்படி தேடினான்? வசனம் சொல்லுதுன்னா, அவள் ஜாக்கிரதையாய் தேடினாள். ஹல்லேலூயா. அவள் எப்படி தேடுகிறா? ஜாக்கிரதையாய் தேடுகிறாள். இந்த வருடத்தை துவக்கி இருக்கிறோம். ஆமென். இந்த செய்தியினுடைய தலைப்பு சந்தோஷத்திற்கான அடித்தளங்கள். சந்தோஷத்திற்கான அடித்தளம். அவள் கண்டுபிடித்த உடனே அவளுக்கு என்ன வந்துச்சு தெரியுமா? அவளுக்குள்ள இருந்த பயம், படபடப்பு, பதட்டம், கணவர் என்ன சொல்லுவாரோ, வீட்டுல என்ன சொல்லுவாங்களோ, என் பெயர் என்ன ஆகுமோ, என்னை எப்படி தூக்கிடுவாங்களோ என்கிற எல்லாம் மாறி அதை பெற்று கொண்ட உடனே அவளுக்குள்ள பயங்கர சந்தோஷம். ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பயங்கரமான ஒரு விவரிக்க முடியாத, வார்த்தைகளில் சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். இன்னைக்கு எல்லாரும் சந்தோஷத்தை வாஞ்சிக்கிறோம். ஆனா அந்த சந்தோஷத்திற்கு முன்பாக இந்த பெண்ணை போல நாம் தேட வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. இவள் தேடினாள், கண்டடைந்தாள். தேடினாள். ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஏசாவை போல அலட்சியம் பண்ணுகிற ஒரு சுபாவம் இன்னைக்கு உலகத்துல நிறைய இருக்குது பெருகி இருக்குது. கிறிஸ்தவ உலகத்திலையும் வந்துருச்சு. சின்ன காரியம் தானே. ஏசா அற்பமா எண்ணினான், அலட்சியம் பண்ணினான். சின்ன ஒரு காரியம், சின்ன ஒரு ஹேபிட்,
இதனால என்ன ஆயிர போகுது? இல்லைங்க, அந்த ஒரு காரியம் தான் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அதை நம்ம சரி பண்ணணும். ஆமென். அந்த ஒன்றை தேடணும். அந்த ஒன்றை கண்டுபிடிக்கும் பொழுதுதான் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா, ஆமென் சொல்லுவீங்களா? எப்படி தேடுகிறா? விளக்கை கொளுத்தி, ஒருவேளை அது ராத்திரி நேரமா இருக்கும், விடிந்ததுக்கு அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம். கிடைக்காமல் போய்விட்டால் என்ன செய்வது? We don't have time. நம்மளும் காலத்தை தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறோம். நாளைக்கு செய்வோம், நாளைக்கு ஜெபிப்போம், நாளைக்கு கர்த்தரை தேடுவோம். இல்ல, ஆண்டு சொல்ல, இன்றைக்கு இரட்சணிய நாள். விழித்திருந்து தேடுகிறாள். விளக்கை கொளுத்தி. இந்த விளக்குக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? அது வசனம். அல்லேலூயா, ஆமென். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. சத்தியத்தை தேடுகிறா, சத்தியத்தின் உதவியோடு தேடுகிறா. பிரயாசப்பட்டா, கிரயம் செலுத்தினா, வேர்வை சிந்துது. இந்த நேரத்தில் அவள் என்ன காரியங்கள் எல்லாம் செய்திருக்கலாம் என்று நாம கொஞ்சம் தியானித்து பார்த்தா நிறைய காரியங்களை செய்திருக்க. ஒரு பெண் என்றால் அவள் சும்மா இருக்க முடியாது அந்த வீட்டுல. அப்படி சும்மா இருந்தா அந்த வீட்டு கட்டப்படாது. அப்படி சும்மா இருக்கவங்க வீட்டுல இப்படிப்பட்ட 10 வெள்ளிக்காசு இருந்திருக்க முடியாது. அவள் ஒரு சுறுசுறுப்பான பெண், அவள் ஒரு வேலை செய்கிற பெண், அவள் ஒரு குணசாலியான ஸ்திரீ. நீதிமொழிகள் 31 அதிகாரத்துல படிக்கிறோம். அவள் வியாபார கப்பலை போல இருக்கிறா. வியாபார கப்பல் ஒரு நாள் டிலே ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? பல லட்சம் நமக்கு ஃபைன். வியாபார கப்பல்கள் கண்டெய்னர்ஸ் வச்சு போகுதுல, ஒரு நாள் டிலே ஆயிடுச்சுன்னு வைங்களேன், பல லட்சம் ஃபைனா, பல லட்சம் அந்த நிக்கிறதற்கு நம்ம கட்டணும். அப்ப எப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறது? அது போலதான் இப்படிப்பட்ட யூத பெண்கள். இவர்களுக்கு அநேக காரியங்கள் ஹவுஸ் ஹோல்டு வேலை தான், வீட்டு காரியங்களை தான் அவர்கள் கவனிக்கிறவர்களாக இருந்தார்கள். வீட்டின் காரியங்கள், வேலை செய்யணும், மார்த்தாளை போல பிஸியா சமையல் பண்ண, வீட்டின் காரியங்களை கவனிக்க எல்லாம் செய்து கொண்டிருந்திருக்கலாம். அயல் வீட்டு காரியங்களோடு பேசி கொண்டிருந்திருக்கலாம். பெண்களுக்கு பேச ரொம்ப பிடிக்கும். எத்தனை பெண்கள் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? எத்தனை பேர் ஒத்துக்கிற மாட்டீங்களா? பேசுவதுனா என்பது ரொம்ப பிடிக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஆண்கள் சராசரியாக 5000 வார்த்தைகள் பேசுனா பெண்கள் 25,000 வார்த்தை பேசுறாங்களாம். சோத்திரம். தெரியுமா? இது உளவியல் ரீதியாக கணக்கெடுக்கப்பட்டது. அப்ப நாங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கு நீங்க 5 வார்த்தை எங்களுக்கு என்ன செய்றீங்க? திரும்ப பேசுறீங்க. இவள் பேசி கொண்டிருந்திருக்கலாம். அயல் வீட்டுக்காரிகளோடு என்ன சந்தோஷம் தெரியுமா? பேசிட்டு இருந்தாங்களா? யோசித்து பாருங்க, எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? அவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பாங்க. நீங்க அவங்களுக்கு பிடிச்ச உணவு பதார்த்தத்தை கொடுங்க, அது கூட பெண்களுக்கு பிடிக்காது. ஆனா நல்ல நேசிக்கிறவங்க, அன்பா இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க அன்பா, அவங்களும் உட்கார்ந்தா நேரம் போறதே அவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. பார்த்துருக்கீங்க? கல்யாண வீட்டுல நாங்க பிரசங்கம் பண்ண படுற பாடு இருக்கு. அதனாலதான் சபைக்குள்ள நடத்துங்க நிறைய பாஸ்டர்ஸ் என்ன செஞ்சிடறாங்க, விவரமா சொல்லி நாங்க யோசிப்போம். ஒரே செலவா போயிருமே கல்யாண மண்டபத்துல. இந்த பாஸ்டர்ஸ் விவரமா என்ன செஞ்சிருவாங்க? கல்யாணம் சர்ச்சில், சர்ச்சு 10க்கு 10 இருந்தாலும் அங்கதான், பொண்ணு மாப்பிள்ளை மட்டும்தான் நிக்க முடியும்னாலும் அங்கதான் கல்யாணம் உட்கார வச்சு ஒரு பிரசங்கம் பண்ணுவான். பிறகு உங்க டான்ஸ் ஆட்டம் பாட்டம்லாம் எங்க போய்? மண்டபத்துல போய் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த மண்டபத்துல பிரசங்கம் பண்றது. நாங்களும் அப்படி பிரியமானவர்களே, கவனிங்க பிரியமானவர்களே அப்படின்னு உதாரணங்கள்லாம் சொல்லி, கல்யாணம் பத்தி ஜோக்கெல்லாம் சொல்லி, பெண்கள் ஆளுக்கு சேர திருப்பி போட்டு, ஏசப்பா, ஒரு மனுஷன் இங்க இருந்து உயிரை கொடுத்து கத்துறோமே, அந்த ஒரு மரியாதைக்காவது ஆண்கள் உடனே கேட்டுக்கிறாங்க. அது ஏதோ பேசுறாருப்பா, கவனிப்போம் அப்படின்ட்டு இல்ல அமைதியா போனையாவது நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருக்காங்களா, இது எங்க எடுத்த, இது எங்க வாங்கின, எப்படி இருக்க அப்படின்ற அந்த அன்பு பாசம். தப்பா சொல்லல, ஆண்டவர் உங்களை அப்படித்தான், he is wired you up in that way. உங்களை அப்படித்தான் என்ன செஞ்சிருக்கிறாரு, படைச்சிருக்கிறார். இல்லையா? ஆமென். அப்ப இந்த பெண் என்னெல்லாமோ செய்து கொண்டிருக்கலாம். பட் she chose to find the one thing. அந்த ஒரு காரியத்தை நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் வேற எந்த வேலையும் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. பேச்சோ, உணவு சமைக்கிறதோ, வேற வேலைகள்ல ஈடுபடுறதோ எதுவும் இல்ல. ஒரு காரியம். தாவீது கூட அதைத்தான் சொல்ல, கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அவருடைய ஆலயத்துல நான் வாசம் பண்ணணும். ஒரு காரியம் தேவையானது ஒன்றே. திறப்பில் நிற்க சுவரை அடைக்க ஒருவனை தேடினேன். இன்னைக்கு அந்த ஒருவராய் நீங்களும் நானும் இருக்கோம். நம்ம தேட வேண்டிய காரியம் என்ன? ஸ்தோத்திரம். ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ஸ். 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 3 ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ஸ். இந்த 3 காரியத்தை நம்ம தேடணும். இது நமக்கு தெரிந்த காரியம்தான்.
ஆனாலும் தேவ சமூகத்துல ஜெபத்தோடு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் இந்த காரியத்தை பேசும்படி ரொம்ப என்னை உற்சாகப்படுத்தினார், பாரப்படுத்தினார். ஆண்டவரே போராடுறோம், ஆண்டவரே இது தெரிந்த சத்தியம் தானே, ஆமென். இல்ல, இந்த 3 டிசிப்ளினும் இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில இன்னும் ஸ்ட்ராங்கா இல்ல. 1 தீமோத்தேயு 4:7 படிங்களேன். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சியில நீங்க ஒவ்வொருவரும் ஈடுபடணும். Train yourself to be godly. ஆங்கிலத்தில் அழகா சொல்றாரு பவுல், நீ உன்னைய ட்ரெயின் பண்ணு. முயற்சினா உன்னைய நீ ஒரு அந்த கிரேக்க பதம் என்ன, இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ், ஜிம் என்கிற வார்த்தை பயன்படுத்துறாங்க. அது மாதிரி உன்னைய ட்ரெயின் பண்ணி தேவ பக்திக்கு அடுத்த காரியங்களை செய்ய உன்னைய ட்ரெயின் பண்ணு. நல்லா கவனிங்க, எந்த ஒரு மனுஷனும் டிசிப்ளின் இல்லாம, ஒரு பர்சனல் டிசிப்ளின் இல்லாம அடுத்த நிலைக்கு போகவே முடியாது. ஒரு படிக்கிற ஒரு பிள்ளை தினமும் கிரமமாய் ஒழுங்காய் உட்கார்ந்து நான் படிப்பேன் என்கிற ஒரு ஒழுங்குக்குள்ள வராம அந்த பிள்ளை 1 மார்க் கூட எடுக்கவே முடியாது. அதே போலதான் ஒரு தொழில் செய்கிறோம். 2023 இருந்த டிசிப்ளினை விட 24 தொழில் பக்தி அப்படிங்கிறான் உலகத்தான். அதுக்கு ஒரு பக்தி இருக்குங்கிறான். போய் உட்கார்ந்து நீங்க பார்த்திருக்கிறீங்களா, பெரிய ஓனரா இருப்பார், பெரிய பெரிய கடைகள்ல பாருங்களேன், ஓனரா இருப்பாரு. வேலையாட்கள் வருவதற்கு முன்பதாக கடையை ஓபன் பண்ணி அந்த இதெல்லாம் பொருத்தி பத்தியெல்லாம் பொருத்தி உட்கார்ந்து இருப்பார். நீங்க போய் ஒரு சின்ன ஸ்க்ரூ வாங்கி 10 ரூபா கொடுப்பீங்க, அதை எடுத்து கும்பிட்டு போட்டு முதல் இது வருமானம் அப்படின்ட்டு பயபக்தி என்ன செய்யறான், உட்கார்ந்து இருக்கிறான். அவன் தன்னை டிசிப்ளின் பண்றான். ஒரு டிசிப்ளின் இல்லாத இடத்துல ஒரு வளர்ச்சியை நம்ம பார்க்கவே முடியாது. இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிற கிறிஸ்துவ பிள்ளைகள் வாழ்க்கையில இந்த 3 டிசிப்ளினும் இல்ல. இது 3 டிசிப்ளின் இல்லாமலே நம்ம ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம், நன்மைகளை விரும்புகிறோம், தேவனோடு நெருங்க விரும்புகிறோம், ஆவியிலே வளர விரும்புகிறோம், இன்னும் உற்சாகமா ஓடணும்னு விரும்புகிறோம், கர்த்தர் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறோம். இட் இஸ் இம்பாசிபிள். இந்த 3 இம்பரேட்டிவ்ஸ் நம்ம வாழ்க்கையில இருக்கணும், தவிர்க்க முடியாத இன்னெவிட்டபிள்ஸ். யூ ஹாவ் டு ஹேவ் திஸ். இது இல்லாம, இந்த டிசிப்ளின் இல்லாம அடுத்த நிலைக்கு நாம் போகவே முடியாது. இந்த டிசிப்ளின் இல்லாம இந்த வருஷம் நமக்கு நன்மையா இருக்கவே முடியாது. பிரியமானவர்களே, இந்த 3 காரியத்தை நம்ம வாழ்க்கையில இன்கல்கேட் பண்ணோம்னா, கொண்டு வந்தோம்னா, அதை நம்ம வாழ்க்கையில அதை செயல்படுத்தணும்னா ஒரு பெரிய மாற்றத்தை உங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. முதலாவது என்ன காரியம்? தானியேல் 9:3. தானியேல் 9:3 வாசிக்க கவனிப்போம். நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட. ஃபர்ஸ்ட் டிசிப்ளின் எல்லாரும் சொல்லுங்க, ஜெபம். வர மாட்டேங்குதே, கசப்பா இருக்குது போல. ஜெபம். ஆமே, துதி ஆராதனை பெருவிழாவுக்கு கூட்டம் கூடுதுங்க. ஆனா சாட்சியார சபை விசுவாசிகள் சொல்லணும், ஜெபம்னா எங்களுக்கு ரொம்ப இனிப்பான ஒரு அனுபவம். அல்லேலூயா. ஜெபம்னா இனிப்பான அனுபவம். ஆண்டவர் இது கட்டாயம் நம்ம செய்யணும்னு ஒரு டிசிப்ளினா புதிய ஏற்பாட்டில் எழுதி வச்சிருக்கிறார். மத்தேயு 6:6 நீயோ ஜெபம் பண்ணும்போது. அப்படின்னா என்ன தம்பி? நீ ஸ்கூலுக்கு போகும்போது சைக்கிள் எடுத்துட்டு போ அப்படின்னா என்ன? நீ இன்னைக்கு லீவ் போடக்கூடாது. நீ இன்னைக்கு மரியாதையா அம்மா கொடுத்த லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு பேகை மாட்டிட்டு ஸ்கூலுக்கு போகணும். அப்படி போகும்போது நீ ஸ்கூலுக்கு போனால் அப்படின்னா அங்க ஆப்ஷன் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நீயோ ஜெபம் பண்ணும்போது, when you pray என்று அவர் ஆலோசனை சொல்றார். நீ அறை வீட்டை பூட்டி அந்த ரங்கத்துல ஜெபம் பண்ணு, அந்த ரங்கத்துல பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். இன்னைக்கு இந்த ஜெபம் என்றால் ஜனங்கள் சொல்கிற ஒரு சாக்கு போக்கு என்ன? எனக்கு நேரம் இல்லை. ஆண்டவர் அதனாலதான் என்ன செய்யறாரு? வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன். இன்னும் நான் 1ஆம் வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். பிள்ளைகள் சொல்லுங்கள்ல, திங்கள், செவ்வாய், புதன். இப்ப நான் சொன்னது என்னன்னு சொல்லுங்க. பொங்கல் ஹாலிடேஸ். வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன். ஆண்டவர் இப்படி ஸ்பெஷல் டேஸ கொடுக்கிறாரு. மகனே,
நீ நேரமில்ல ரொம்ப வருத்தப்பட்டில, இந்தா திங்கக்கிழமை காலையில பொங்கல் அன்னைக்கு இதோ வாசற்படியில் இருந்து நான் தட்டுகிறேன். கரும்பை தின்னு விட்டு கொரட்டை விட்டு தூங்கி கொண்டிருக்கிற மகனே, எலும்புடா, எப்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நல்லா கவனிங்க, ஜெபத்துக்கு சாக்கு போக்கு சொல்றவங்க அவங்க பொய் தான் சொல்றாங்க. நான் சொல்லுகிறது ஏதோ சர்ச்சில் ஒரு பிரேயருக்கு நீங்க வராதனால அல்ல, பர்சனல் லைஃப்ல உங்க தனிப்பட்ட ஜீவியத்துல ஜெபம் இல்லையா, நம்ம சாக்கு போக்கு சொல்லுகிறோம், நம்ம உதாசீனப்படுத்துகிறோம், எக்ஸ்கியூஸ் கொடுக்கிறோம். இது அது அது இது எனக்கு டயர்டா இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்கு. எப்படி டயர்டா இருந்தாலும் நைட் வந்து அந்த வாட்ஸ்அப்பை செக் பண்றதுக்கு நமக்கு முடியுதே. எப்படி டயர்டா இருந்தாலும் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த கதவை மூடவும் இல்லை, திருடே வந்து நைட் வாங்கின 1000 ரூபாய் திருடிட்டு சம்பளத்தை போயிருவான்ல, அதெல்லாம் செய்யறோமே, அதெல்லாம் பரவாயில்ல, நம்ம விட்டு வருது, ஏன்னா அதெல்லாம் முக்கியம். அதே போல இந்த 2024 ரொம்ப பாரத்தோடு சொல்றேன், சாட்சியபர கர்மேல் சபையார், ஜெபத்தை நீங்க முக்கியப்படுத்த வேண்டும். ஜெபம் இல்லாம நம்ம வாழ்க்கையில ஜெயத்தை பார்க்க முடியும். பைபிள் இஸ் ஃபில்ட் வித் எக்ஸாம்பிள்ஸ். முழுவதும் ஜெபித்து ஜெயம் பெற்றவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். பேதுரு எச்சரிக்கிறார், 1 பேதுரு 4:7, நீங்கள் ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். எதுக்கு ஜாக்கிரதையா? பி கேர்ஃபுல், கவனமாறு ஜெப வாழ்க்கையில. பேதுரு சொல்லுகிறாரு, நான் விழுந்துட்டேன் ஜெபம் பண்ணாம, நான் இயேசுவை மறுதலித்தேன், 3 முறை சேவல் கூவுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு அறிவு வந்தது. ஏனென்றால் அவர் என்னை ஜெபிக்க சொல்லிட்டு போனப்ப நாங்க ஜெபிக்காம தூங்கிட்டு இருந்தோம். அதனால சொல்றாரு, ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். ஹல்லேலூயா. இந்த வருஷம் இந்த 3 டிசிப்ளின் ஐ வாண்ட் யூ டு பிராக்டிஸ். இந்த 3 காரியங்கள், ஜெபம், வேத வாசிப்பு, உபவாசம், இந்த 3ஐயும் நான் இப்ப சொல்ல போறேன் சில நிமிடங்களுக்குள்ள. ஜெப வாழ்க்கை வேணும். ஆமென். சிறு பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. தனி ஜெபம் நம்ம வாழ்க்கையில இருந்தாதான் நம்ம பிள்ளைகளுக்கு தெரியும், எங்க அப்பா இக்கட்டு நேரத்துல அந்த இடத்துக்கு போய் முழங்கால் படிட்டு ஜெபிப்பார். என்னுடைய தாய் அந்த கிச்சனுக்கு பக்கத்துல முழங்கால் படிட்டு அழுவா. வீட்டுல ஆகாரம் இல்லைன்னு போய் அழுவாங்க. அன்னைக்கு கர்த்தர் எங்களுக்கு ஆகாரம் கொடுத்தாரு. அதே போல என் குடும்பத்தையும் கர்த்தர் போஷிப்பார். என் பிள்ளைகள் கற்றுக்கொள்வாங்க. ஹல்லேலூயா. ஜெப வாழ்க்கை இன்னைக்கு இல்லையே. வேலை வேலை என்று ஓடுகிறோமே. கணவர் ஒரு வேலை, மனைவி ஒரு வேலை. சிட்டியில இருக்கிற கல்ச்சர் போல, அமெரிக்க தேசத்துல வெளி தேசங்கள்ல இருக்கிற கலாச்சாரம் போல மாறிவிட்டது. பரவாயில்ல, ஒர்க் பண்ணுங்க, நல்லது. ஒர்க் இஸ் ஆல்சோ a discipline. ஆனால் இந்த ஒர்க்குக்காக இதை உதறி தள்ளிவிடக் கூடாது. ஜெபம் ஜெபம் ஜெபமே என் வாழ்வின் செயலாக மாற, ஜெப ஆவியால் என்னை நிறைத்தீடுமே, ஜெபமின்றியே இல்லையே, ஜெப சிந்தை எனில் தாருமே. ஆமென். மார்க் 1:35 வாசிங்க. அதிகாலையில அதிக இருட்டோட எழுந்து அவர் ஜெபம் பண்ணும்படி அந்தரமான ஒரு இடத்திற்கு போனார். யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து முந்தின வசனத்தை படிங்களேன். 34 வசனம், அவர் திரளான வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துகிறார். 34, பலவிதமான வியாதிகளால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை. எத்தனை பேரு பாருங்களேன், எல்லாமே ப்ளூரல்ல தான் இருக்கு. ஒரு வியாதி இல்ல, பல விதமான வியாதி. 1 2 அல்ல, அநேகர். அடுத்து அநேகம். பிசாசு அல்ல, பிசாசுகளை, அந்த பிசாசுகள், அவைகள். பாருங்களேன், எல்லாமே பன்மையில் இருக்கு. ஒரு ஊழியம் அல்ல, பல மினிஸ்ட்ரி. 33.5 வருஷம். இந்த 3.5 வருஷம் ஊழியத்துல அவ்வளவு அற்புதங்களை செய்தார். அதை எழுதுறான், இந்த உலகம் கொள்ளாது, புத்தகங்கள் பத்தாதுன்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு பிஸியா என்ன செஞ்சார்? ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தவரு. காலை நேரம் வந்த உடனே, இன்றைக்கு எனக்கு பலன் பிதாவின் இடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ளலனா இன்றைக்கு திரும்ப இந்த ஊழியத்தை நான் செய்ய முடியாது. இன்னைக்கு உங்களுக்கு பலன் கிடையாது. நீங்க ஜெபம் பண்ணாம நீங்க வேலைக்கு போறீங்கன்னா, நீங்க உங்க பலனை நம்பி சார்ந்து போறீங்க. அன்னைக்கு உங்க வேலையில தேவ பலன் இருக்காது. உங்க பலத்துல நீங்க வேலை செய்வீங்க. உங்க பலத்துல நீங்க என்ன செய்வீங்க? வேலை செய்வீங்க. உங்க திறமையில, உங்க ஞானத்துல, உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க படிப்பீங்க. ஆனா தேவனுடைய உதவி, ஏன்னா தேவனுடைய உதவி வேண்டான்ட்டு என்ன செய்யறோம்? அந்த ஜெப வேலையை உதறி தள்ளிவிட்டு நம்ம போகிறோம். ஜெபிக்காத குடும்பம் ஜெயம் பெற முடியாது. குடும்ப ஜெபம் இல்லாத வீடு
மேற்கூரை இல்லாத வீடுன்னு சொல்லுவாங்க. ஏன்? குடும்ப ஜெபம் இருக்கிற குடும்பம் தான் காக்கப்படும். நீங்க எவ்வளவோ குடும்பத்துக்காக பிரயாசப்படுறீங்க, உழைக்கிறீங்க, பாடுபடுறீங்க. ஏதாவது இஎம்ஐக்காவது வாங்கி ஏதாவது பொருட்களை வச்சு என்ன பிள்ளைகள் படிக்கட்டும், அந்த ஃபேன், இந்த லைட், இந்த ஏசி ஏதாவது பண்ணி பிள்ளைகளை நல்லா அதோடு கூட சேர்ந்து அந்த குடும்பத்துக்காக நீங்க ஜெபமும் செய்தீங்கன்னா அந்த குடும்பம் குட்டி பரலோகமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்றாரு, நீ வேலை பாரு, நீ எல்லா முயற்சியும் பண்ணு. பவுல் சொல்றாரு தீமோத்தேயுவை பார்த்து, நீ தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சியை விட்டுறாத. Train yourself to pray, to be godly. Train yourself to seek. எப்படி தானியேல் தேடினார், அந்த பெண் காணாமல் போன ஒரு வெள்ளிக்காசை தேடினது போல தானியேல் ஜெபம் பண்ணி கர்த்தரை தேடினார். இதுதான் நீங்க இந்த வருஷம் செய்ய போற முக்கியமான காரியம். அல்லேலூயா. ஜெபிக்கிற நேரம். சொல்லுங்க, நான் ஜெபிக்கிற நேரம், நான் பலன் அடைகிற நேரம். அல்லேலூயா. மனிதனோடு பேச பேச பலன் இழந்து போவோம், தேவனோடு பேச பேச பலன் அடைவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மனிதனோடு பேச பேச என்ன ஆகும்? பலன் இழந்து போவீங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்கும், பலன் கிடைக்கும். அல்லேலூயா. பிரச்சனைகளை மனிதர்களோடு சொல்லணுமா? கொஞ்ச நேரம் சொல்லுங்க, ஒரு டைம் வச்சு சொல்லுங்க. ஆமே, ஓ இந்த நேரம் இது நான் ஃபேமிலி டைமு, இந்த ஃபேமிலிக்காக கொடுக்கிறேன், இந்த நேரம் என்னுடைய வேலைக்காக கொடுக்கிறேன், இந்த நேரம் நான் கர்த்தருக்காக கொடுக்கிறேன். அல்லேலூயா. 1 மணி நேரமாவது ஒரு நாள்ல நம்ம ஜெபிக்கணும். பிரியமானவர்களே, ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவின் ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கன் பிரசிடென்ட். எவ்வளவு வேலை இருக்கும் யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு கவுன்சிலரை போய் பாருங்க, பார்க்க முடியாதுப்பாங்க, அவ்வளவு வேலை இருக்கும் பாரு. அங்க போகணும் சார், தொகுதிக்கு போகணும், அதுக்கு போகணும். ஒரு எம்எல்ஏ போய், எம்பியை போய் பாருங்க, மினிஸ்டரை போய் பாருங்க, முதலமைச்சரை பார்க்க முடியுமா? நம்ம முடியவே முடியாது. அவ்வளவு பயங்கரமான பிஸியான பீப்புள். யோசிச்சு பாருங்க. இந்த ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க தேசத்தின் பிரசிடென்ட் யாருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாலும் சொல்லுவாரா, இந்த நேரம் என்னுடைய ஜெப நேரம். காலையில எழுந்து ஒரு 2 மணி நேரம் 25 நிமிஷம் இல்ல 2 மணி நேரம் 20 நிமிஷம் நான் கர்த்தருக்கென்று தசம பாகம் மாதிரி அந்த நேரத்தை கொடுக்காம ஒரு மனுஷனை நான் பார்க்க மாட்டேன், ஒரு மனுஷனை பார்க்க மாட்டேன். இல்ல அதே ஆப்பிரிக்கன் பிரசிடென்ட் லைன்ல வந்தவர் தான் ஒபாமா. அவருடைய ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்துட்டு இருந்தேன். அவர் இரவு 1 மணிக்கு தூங்க போவாராம், 7 மணிக்கு எழும்புவாராம். இல்ல இரவு 7:30க்கு டின்னர் முடிச்சுட்டு பிள்ளைகளோட 8 மணி வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு 8 மணிக்கு அவங்கள தூங்குறதுக்கு அனுப்பிட்டு 8 மணிக்கு ஆஃபீஸ் போய் 1 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவாராம். அவர் சொல்றாரு, ஐ எம் நைட் பர்சன் அப்படிங்கிறார். இரவு நேரத்துல தான் வேலை செய்ய விரும்புவேன். 1 மணிக்கு படுத்து காலையில 7 மணிக்கு எழும்பி பல் விளக்கிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு டைரக்டா நான் போய் ஜிம்முக்கு போவேன். அதுக்கப்புறம் நான் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு 9 மணிக்கு நான் ஆஃபீஸ் போவேன் அப்படிங்கிறார். அதனாலதான் அமெரிக்கா இப்படி இருக்குது. என்ன எல்லா கே மேரேஜ். போன வாரம் பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கர அவலமான அசுத்தமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அன்னைக்கு அமெரிக்கா கர்த்தரை உயர்த்தினது ஏனென்றால் அந்த தேசத்தின் அதிபர் ஆபிரகாம் லிங்கன் கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுத்தார். அல்லேலூயா. குடும்ப தலைவர்கள் ஆபிரகாம் லிங்கனை போல ஆமென் பிள்ளைகிட்ட மனைவியிடத்தை சொல்லிடுங்க, அதிகாலை நான் எழும்பி நான் இன்னைக்கு ஜெபிச்சாதான் என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். அன்பா கேட்கிறேன், தயவு செய்து இந்த டிசிப்ளினை இந்த வருடம் நீங்க செயல்படுத்திட்டீங்கன்னு வைங்களேன், இனி ஒரு 21 டேஸ் ஒரு 40 டேஸ் ரெகுலர் பண்ணிட்டீங்கன்னா அது உங்க ஹேபிட்டா மாறும். உலகத்தான் சொல்றதுனால இல்ல, தேவனுடைய உதவியோடு, தேவ உதவியோட ஆண்டவர் பாப்பாரு. என் புள்ள வாஞ்சிக்கிறான், என் புள்ள அதிகாலையில இருந்து ஜெபிக்கணும்னு நினைக்கிறான், அவனுக்கு படிப்புல நான் வெற்றி தருவேன், அவனை நான் தானியேலை போல 10 மடங்கு மற்ற வாலிபரை பார்க்க ஞானம் உள்ளவன் நான் மாற்றுவேன் சொல்லி கர்த்தர் உங்களுக்காக 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 யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் ஜெப வாழ்க்கைக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? அல்லேலூயா. தானியேலின் காரியம் 6:28, Daniel chapter 6:28 வாசிங்க. தானியேல் 6:28 கடைசி வாக்கியத்தை படிங்க. தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. எல்லாரும் சொல்லுங்க, தானியேலின் காரியம் எப்படிங்க? 6:10 வாசிங்க. 6:10 தானியேலோ வென்ற. பாத்தீங்களா, பிறரை விட்டுட்டு இவரை ஹைலைட் பண்ணி சொல்றாரு. என்ன இப்ப எல்லாத்தையும் எல்லாரும் போய் லீவ் அன்னைக்கு தூங்குனாங்க, ஆனால் இவரோ வென்றால் அப்படின்னு ஆண்டவர் இவனை வித்தியாசப்படுத்தி சொல்லுகிறாரு. தானியேலோ வென்றார், அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று வாசிங்க. போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் வாசிங்க.
தன் மேல் அறையிலே ஆ, எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க திறந்திருக்க அங்கே தன் முன் செய்து வந்தபடியே ம், தினம் 3 வேளையும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக ஆ, முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஆமென். ஸ்தோத்திரம் செலுத்தினான். இவனை அடிமையா புடிச்சிட்டு போறதுக்கு முன்னாடியே இவன் வாழ்க்கையில ஒரு பழக்கம் இருந்துச்சுங்க. உங்க வேலை உங்களை ஜெபிக்கிறத தடுக்க முடியாதுங்கிறதுக்கு தானியேல் நல்ல எக்ஸாம்பிள். இவனுக்குள்ள அந்த ஹேபிட் உள்ள இருந்தனால அவன் அவன் அடிமையா போனப்பவும் ஜெபிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். ஜோமன கூடான்னு தடை போட்டாலும் ஜெபிச்சுக்கிட்டு தான் இருப்பான். ஏனென்றா காலை எழுந்த உடனே ஒரு பிரஷ் பண்ற மாதிரி, எழுந்த உடனே ஃபேஸ் வாஷ் பண்ற மாதிரி இவனுக்குள்ள இருந்த ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? நான் ஜெபம் பண்ணுவேன் 3 வேளையும். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு அன்பா உங்ககிட்ட சொல்றேன், அன்பா சொல்றேன், தயவு செய்து இந்த ஜெப வாழ்க்கையில பின்னடைவு காண்பிக்காதீர்கள். தனி ஜெபம், தனி ஜெபம். சபையில கார்ப்பரேட் பிரேயர் பண்ணலாம். இங்க இருந்து ஊழியக்காரர் வசனங்களை சொல்லி நடத்தும் போது நம்ம ஜெபிக்கலாம். அதுவும் ரொம்ப முக்கியம், அதையும் விட்டுறாதீங்க. தனி ஜெபமும் முக்கியம், அடுத்து குடும்ப ஜெபமும் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் சொல்லுகிற சாக்கு போக்கு என்ன? அநேகர் சொல்ற சாக்கு போக்கு, என் மனைவி குடும்ப ஜெபத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க, என் கணவர் வர மாட்டேங்கிறாரு, அவர் ரட்சிக்கப்பட்டவர் தான், சபைக்கு வர்றாரு, ஆனா குடும்ப ஜெபத்துக்கு வர வேண்டாம், வர வேண்டாம். நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா ஜெபத்தின் வல்லமை அவரை உட்கார வைக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் உங்க ஜெபத்தின் வல்லமையை நம்புறீங்க? ஆமே. மனுஷர்கிட்ட பேசலையே, உன்னதமான தேவனை நோக்கி நான் பேசுறேன். நேபுகாத் நேச்சாரோ யாரோ சிங்க கெபியனை ஒன்னும் செய்ய முடியாது, அவரை நோக்கி நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. மோசேயின் கரங்கள் உயர்ந்திருந்த போது ஜெபத்துக்கு அடையாளம் இன்டர்செசரி பிரேயர். பதில் கிடைக்கிற வரைக்கும், காசு கிடைக்கிற வரைக்கும். விளக்கு அணைஞ்சு போனா திரும்ப எண்ணெயை ஊத்தி தேடுவேன். 10 தடவை பெருக்கிட்டேன், பரவாயில்ல, 11ஆவது தடவை பெருக்குவேன், தேடுவேன், தேடுவேன், கண்டடையும் வரை. இந்த வருஷம் பல தீமையை போன வருஷம் நீங்க ருசிச்சிருக்கலாம். நன்மையான ஆண்டு என்று ருசிக்கும் வரை என் ஜெபம் நடந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. குறையவே கூடாது. நேற்று என்ன நடந்துச்சு நினைக்காதீங்க. இன்றைக்கு காலையில நான் தேவனை சந்திக்கிற நேரம். I have made an appointment with God. Hallelujah. என் தேவன் சகல டியூட்டியை விட்டுட்டு உங்களோடு பேசும்படி அதிகாலையில காத்திருக்கிறா. அதான் சொல்றாரு, அது காலையில உமக்கு நேரை ஆயத்தமாகி நான் காத்திருப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். இந்த டிசிப்ளின் அநேகருக்குள்ள இருக்கும், ஆனா இன்னும் கொஞ்சம் ஜெப வாழ்க்கையில வளர்ச்சி அடைவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இதை உறுதிப்படுத்துகிறார். இந்த 3 டிசிப்ளின், இந்த 3 தேடல் நம்ம வாழ்க்கையில இந்த 2024ல இருக்கணும் என்று இந்த முதல் மாதத்துல, இந்த 2வது வாரத்துல கர்த்தர் நம்ம சபையை உற்சாகப்படுத்துகிறார். கீப் பிரேயிங், கீப் பிரேயிங். அடுத்து எஸ்தரை போல, எஸ்தர் 4:14, எஸ்தர் 4:14. ஆமென். இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால், யூதருக்கு வசிங்க, இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். ஆமென். நீ செயல்பட வேண்டிய நேரம் எஸ்தர் என்று மொர்தெகாய் மூலம் கர்த்தர் எச்சரிக்கிறாரே. இந்த நாள், இந்த காலை வேளையில என்னைய மொர்தெகாயா கர்த்தர் உங்க வாழ்க்கையில பயன்படுத்தட்டும் நான் ஜெபிக்கிறேன். நான் மொர்தெகாயை போல சொல்றேன், இந்த காலத்துல உங்களை சுற்றி நடக்கிற காரியங்களை பார்த்துட்டு நீங்க அமைதியா இருக்கவே கூடாது. அந்த பெண் சிஇஓ மகளை கொன்று போட்டத அந்த செய்தி இங்க நான் அந்த வாரத்துல ஃபாஸ்ட் பண்ணி ஜெபிச்சுட்டு இருக்கிற ஒரு நாள், ஆமென், அந்த செய்தியை நான் வாசிச்சேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. 4 வயது பிள்ளை, எவ்வளவு அழகா மழலை பேச்சு, அப்படியே ராஜகுமாரன் மாதிரி இருக்கிறான். எல்லாம் இருந்தோம். யோசிச்சு பாருங்க அந்த குடும்பம் எப்படி சின்னாபன்னமா போச்சு. டாப் 100 கம்பெனிஸ் சக்சஸ்ஃபுல்லா இருந்த 2023 இருந்த கம்பெனியுடைய சிஇஓ, சக்சஸ்ஃபுல் பிசினஸ் உமன் பேர் பெற்றவ, பதவியுடைய படிப்பு எதுவும் அவளுக்கு உதவவில்லை. ஒரு பயங்கர முட்டாள்தனமான ஒரு காரியத்தை செய்தா. இதெல்லாம் கேட்கும் போது தேவ பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டாம். எஸ்தரை போல என்னைய சுற்றி என் ஜனங்களுக்கு ஒரு தீமை நடக்க போதா, என்னைய சுற்றி இருக்கிற இந்திய தேசத்துல ஒரு தீமை நடக்க போதா, நான் அது தடுக்கப்படும்படி நான் ஜெபிப்பேன். நான் ஜெபிக்கலன்னா கர்த்தர் வேற யாரையோ ஜெபிக்க எழுப்புவார். நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆண்டவரே, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, நான் ஜெபிப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வருஷம் உற்சாகமா நீங்க ஜெபிக்க போறீங்க? உங்களுக்காக மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்துக்காக மாத்திரமல்ல, சபைக்காக மாத்திரமல்ல,
தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். எழுப்புதல் அவர்கள் மூலமா வரும். தேசத்துக்காக பாரப்பட்டு எத்தனை பேர் ஜெபிப்பீங்க? ஹல்லேலூயா, ஆமென். 1 மணி நேரம் ஜெபத்துல ஆமென், ஒரு 1/4 மணி நேரம் பாட்டு பாடுங்க, 2 பாடல். அடுத்து ஒரு 10 நிமிஷம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்க தெரியலனா தான் இந்த ஸ்தோத்திர பலி புக் இருக்கு, அதை வச்சு ஆராதிக்காதீங்க. சும்மா இருக்க நேரம் ஒரு 10-15 படிங்க. பைபிள் படிக்கும் போது துதியின் பலிகள் வருதுல, உமக்கு ஆண்டவரே நீர் இப்படி செய்து நன்மை செய்து நான் அண்டர்லைன் பண்ணி அதை சொல்லி சொல்லி துதிச்சு துதிக்க பழக. இட் won't come, அது நேச்சுரலா வராது. சபையில பாஸ்டர் ஆராதிக்கும் போது அப்படியே வேடிக்கை பார்க்காம கண்ணை மூடிட்டு தியான நிலையில போயிடாம என்ன சொல்றாரு அதை சொல்லி நம்மளும் ஆராதிப்போம்னா ஆராதிக்க பழகுங்க. வீட்டுல போய் அதே மாதிரி ஆராதிங்க. ஆமே. அடுத்து ஒரு வீட்டுல 1/4 மணி நேரம் நம்ம தெருவுக்காக, நம்ம குடும்பத்துக்காக, நம்முடைய சபைக்காக, சிவகாசி தாலுகாவுக்காக, மாநகராட்சிக்காக, விருந்தர் மாவட்டத்துக்காக, தமிழ்நாட்டுக்காக, இந்தியாவுக்காக, எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு குறிப்புக்கு ஜெபம் பண்ணி முடிங்க. கர்த்தர் உங்களை தேசத்தின் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் பயன்படுத்துவா. அல்லேலூயா. எஸ்தர் யாருங்க? பெரிய ஒரு படிப்பு பேக்ரவுண்ட் கிடையாது, ஆனா சரித்திரத்துல இடம் பெற்றால் அவளுடைய ஜெபம். அல்லேலூயா. இந்த டிசிப்ளின், இந்த காலை வேளையில எத்தனை பேர் உண்மையா இந்த வேளையில பாரத்தோடு என் கூட ஜெபிச்சு ஒப்பு கொடுங்களேன். இருதயத்துல கை வச்சு, ஆண்டவரே வருஷம் முழுவதும் தினமும் ஜெபிப்பேன். ஆண்டவரே தினமும் இப்படி ஒரு புசிக்காம நமக்கு பலன் கிடையாது பாருங்களேன். தினமும் குளிக்காம நம்மளோட சுத்தம் இல்லை பாத்தீங்களா? அது மாதிரி நமக்கு ஒரு டிசிப்ளின் இந்த வருஷம் வரட்டும். ஜெபிக்காம எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன்ப்பா. குடும்பத்துக்காக ஜெபிக்காம எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன்ப்பா. என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஜெப வாழ்க்கைக்கு தடை வரலாம், சரீர சுகவீனம் வரலாம், பலவீனப்படுத்தலாம், சோர்வு வரலாம், பட் ஸ்டில் ஐ வில் ப்ரே. நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. ஆமென். இரண்டாவதாக ஆமென், எஸ்ரா 7:10 வாசிங்க. எஸ்ரா 7:10. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். இந்த வேதத்தை ஆராய என்று சொல்வது ஆங்கிலத்துல he sought after, அவர் தேடினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆராய்வது என்றால் என்னது? தேடுவது. கர்த்தருடைய வேதத்தை தேடி வாசியுங்கள். வசனம் இருக்குதா? இரண்டாவது என்ன தேடணும்? ஒரு டிசிப்ளின் நமக்கு வேணும். வேதத்தை வாசிக்கிற பழக்கம் உடையவர்களாய் நாம் மாற வேண்டும். மேன், ஒரு செடி வளர்க்குறீங்க வீட்டுல. எத்தனை பேர் வீட்டுல செடி வளர்க்குற பழக்கம் இருக்குது? யாராவது வளர்த்துருக்கீங்களா? நீங்க ரெகுலரா தண்ணி ஊற்றுவீங்களா? ரெகுலரா ஊற்றுவோம். நம்ம குரோட்டன்ஸ் அப்படிலாம் வளர்த்தோம்னா என்ன செய்வோம்? ரெகுலரா ஊற்றுவோம். அதான் வளர்ந்துச்சுன்னா அதான் அது வேற. நம்ம வாங்கி பிரயாசப்பட்டு 100 ரூபா 200 ரூபா கொடுத்து தொட்டியெல்லாம் வாங்கி வச்சோம்னா ஒரு 2 நாள் 3 நாள் ஊத்தலைன்னா அது என்ன செய்யுது? வாடி போகுது. ஆனா தேவ பிள்ளைகள் வேத வசனத்தை மாத்திரம் என்ன செய்யறோம்? இந்த ஆத்துமாவுக்கு அதுதான் ஆகாரம் என்று அறிந்திருந்தோம், இதை வாட விடுகிறோம். இந்த ஆத்துமாவை பட்னி போடுறோம், இந்த ஆத்துமாவை காய போடுறோங்க. வேத வசனத்தை வாசிக்கலனா. இரண்டாவது டிசிப்ளின், நம்ம என்ன தேடணும்? வேத வசனம் இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில முக்கியமா மாறட்டும். அல்லேலூயா, ஆமென். வாசித்தால் தான் ஆமென் நம்ம தேவனுடைய சிந்தையை நாம் அறிய முடியும். தேவன் என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார், தேவன் என்னிடத்துல என்ன சுபாவம் மாறணும்னு நினைக்கிறாரு, இதை படிச்சாதான் தெரியும். தேவன் எப்படியெல்லாம் அற்புதம் செய்வாரு, இதை வாசித்தாதான் தெரியும். தேவன் என்னிடத்துல என்ன குறை இருக்குது, பாவம் இருக்கிறது கர்த்தர் சுட்டி காண்பிக்கிறார், இதை படிச்சாதான் தெரியும். ஏன்னா இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஆண்டவர் என்ற பேசணும். எப்படி பேசுவார்? வேதம் வழியாய் பேசுவார். ஆண்டவரே நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை அப்படி எப்படி காட்டுவாரு? அவர் பிசிக்கலா இங்க இருக்கிறாரா? இல்ல, அவருடைய பிரச்சனை இருக்கிறது. அவர் வார்த்தையின் மூலமாய் நமக்கு வழி காட்டுவார். நம்ம குடும்பம் எப்படி நல்ல ஒரு முன்மாதிரியா இருக்கணும், பைபிளை படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. என் குடும்பம் எப்படி இருக்கணும்னு. என் விசுவாசத்துல நான் பலவீனப்படுகிறேனே, இந்த வேதத்தை படிங்க. உங்க வாழ்க்கையில விசுவாசத்தை நீங்க பலப்படுவீங்க. என் மனம் புதிதாகணுமே. பழைய சிந்தையில இருக்கிற 2023 தோல்விகள், பிரச்சனைகள், அந்த வியாதிகள், பலவீனங்களை நினைச்சுக்கிட்டு இருக்கிறேனே, உங்கள் மனம் புதிதாக வேண்டுமா? இந்த வசனம். ஹல்லேலூயா, ஆமென். பாவத்தோட நான் போராடிக்கிட்டு இருக்கிறேனே, ஜெயிக்க முடியல. சில அந்தரங்க பாவம், சில காரியங்கள் விட்டு வந்த சில சினிமா, இதை பார்க்காம இருக்க முடியலையே. ஜெயம் பெறணுமா? நான் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்துல வைத்தேன். அல்லேலூயா.
இந்த வருஷம் வசனம் வாசிங்க. தயவு செய்து படிக்கிற பிள்ளைகள், பைபிள் படிக்காம உங்க பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க. ஒரு வசனமோ ஒரு சங்கீதமோ, ரொம்ப சின்ன பிள்ளைங்கன்னா ஒரு சங்கீதம், கொஞ்சம் பெரிய பிள்ளைங்கன்னா ஒரு அதிகாரம் படிச்சுட்டு போச்சு. புரியுதோ புரியலையோ தம்பி, நீ உட்காந்து படி, மகளே உட்காந்து படின்னு அன்பா கெஞ்சி சாப்பாடெல்லாம் ஊட்டி எப்படியாவது படிக்க வச்சிருங்க. நீங்களும் படிங்க. அது ஒரு நல்ல முன்மாதிரி. உங்க பிள்ளைக்கு நல்ல முன்மாதிரியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பைபிள் வாசிங்க. எங்க அப்பாவை பத்தி நான் எப்ப நினைச்சாலும் எனக்கு வர்ற ஃபர்ஸ்ட் இமேஜ் என்ன தெரியுமா? அதிகாலை 3-3:30 மணிக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷா, சில நேரங்களில் குளிச்சிருவாங்க. அந்த டைம்ல சுடுதண்ணி போட்டே குளிக்காத ஒரு ஆள் நான் பார்த்தது எங்க அப்பா தான். அதே பேட்டர்னை நானும் பின்பற்றிக்கிட்டு வர்றேன். சுடுதண்ணி போட்டு அப்பா சொல்லுவாங்க, நீ சுடுதண்ணி போட்டு குளிச்சுக்கிட்டு, குளிர் தண்ணியை திறந்து குளிடா, அப்பதான் உற்சாகமா இருக்கும் அப்படின்னு. அப்படி குளிச்சுட்டு உட்காந்து எப்பயுமே இந்த வேதத்தோட அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அல்லேலூயா, ஆமென். பைபிள் கேட்பாங்க, எத்தனை அதிகாரம் படிச்சேன்பாங்க. ஏதாவது நம்ம 10-12 நம்மனா 10 அதிகாரம் படிக்கிற ஒரு பைபிளாடா, மத்தேயு எடுத்தா 28 படிச்சுட்டு உட்காரணும்டா அப்படிம்பாங்க. அதை அவங்க வாழ்க்கையில செஞ்சாங்க. அல்லேலூயா, ஆமென். வேத வசனத்தையும் பாசனையும் பிரிக்கவே முடியாது. பைபிள் இல்லாம பிரசங்கம் பண்ண முடியும்? அவ்வளவு இருதயத்துக்குள்ள வசனம் போச்சுன்னா எப்படி ஆண்டவரே ஒரு கிராமத்துல, ஒரு குட்கிராமத்துல, லைட் வெளிச்சம் இல்லாத, கரண்ட் இல்லாத, படிப்பறிவு இல்லாத பெற்றோருக்கு பிறந்து ஏழ்மையில் இருந்த ஒரு மகனை இவ்வளவு நீர் உயர்த்துவீர்னா, அவன் என் பைபிளை சுமந்தான், நான் அவனை சுமந்தேன். அல்லேலூயா, ஆமென். நீ வேதத்தை மறந்தா நான் பிள்ளைகளை மறந்தேன்னு சொல்றாரே. வேதத்தை மறக்காதீங்க இந்த வருஷம். அல்லேலூயா. இந்த பைபிள், இந்த பைபிள் படிக்கிறதுனால என்ன, ஒரு 40,000 பீப்புள் எடுத்து அமெரிக்கால சர்வே பண்ணாங்களாம். 8 வயதுல இருந்து 80 வயசு உள்ள மக்கள் 40,000 பேர் எடுத்து ஒரு சர்வே பண்ணாங்களாம். ரெகுலரா பைபிள் படிச்சவர்களுக்கு 30% தனிமை உணர்வு குறைந்து விட்டதாம். 30% லோன்லினஸ் கீழே போயிடுச்சு. 32% அவங்க கோபப்படுவாங்கல்ல அடிக்கடி, அதெல்லாம் குறைஞ்சிருச்சான். 40% கசப்பின் உணர்வு முந்தி இருந்ததை விட பைபிள் படிச்சதுக்கு அப்புறம் இல்லாம போயிருச்சான். 57% அப்பப்ப குடிக்கிற பழக்கமுடையவர்கள் முற்றிலும் நிறுத்தி விட்டார்கள். ஆவிக்குரிய ஜீவியத்துல தேக்க நிலையில இருக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, ஏதோ சர்ச்சுக்கு போறேன் வர்றேன், ஏதோ மாறி அந்த சூழ்நிலை மாறி உற்சாகம் அடைந்தவர்கள் 60% ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்ச்சியை பார்த்தாங்க. ரியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சும்மா எல்லாத்துலயும் 100ன்னு சொல்லல, ப்ராப்பரா எடுத்திருக்க. ரெகுலரா நீங்க பைபிள் படிச்சீங்களா, உங்க குடும்பம் குட்டி பரலோகமா இருக்கும். ரெகுலரா பைபிளை வாசிக்கிற பழக்கம் இருந்துச்சா, உன் வாழ்க்கையில ஜெயம் இருக்கும். எஸ்ராவை போல கர்த்தரை தேடுங்க வசனத்தின் மூலம். ஆமென். வசனத்தை தேடுங்க. இந்த வருஷம் நீங்க இந்த பழக்கத்தை நல்லா நீங்க ரெகுலர் படுத்தணும். ஒரு சேலஞ்சா எடுத்து பண்ணுங்க. ஜனவரி மாதம் முழுவதும் நான் நல்ல பைபிள் படிப்பேன், நல்ல வேதத்தோட நேரம் செலவிடுவேன். ஆமென். வீட்டுல இருக்கிற பெண்களா, வேலையெல்லாம் முடிக்க முடியாது, ஆனா முடிச்சு வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு டைம் எடுத்து நல்ல வேதத்தை வாசிங்க. நீங்க உங்க பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக பணத்தை சம்பாதித்து பேங்க்ல டெபாசிட் பண்ற மாதிரி நீங்க பைபிள் வாசிக்கிற நேரம் கோடிக்கணக்கான ரூபாயை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆமாவா இல்லையா? ஃபர்ஸ்ட் நான் வேலைக்கு போல வீட்டுல இருக்கிறேன், என்னால என்ன ஆசீர்வாதம்? எங்க அம்மா இன்னும் எங்க ஒவ்வொருவருக்காக 10 சங்கீதம் வாயை திறந்து சொல்லுவாங்க, மனப்பாடமா சொல்லுவாங்க. டெய்லி சொல்லிடுவாங்க. 1ஆம் சங்கீதம், 23ஆம் சங்கீதம், பெரிய 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 சங்கீதத்தை சொல்லுவாங்க. ஏனஸ்டுக்கு 10 சங்கீதம், ஜூடாவுக்கு 10 சங்கீதம், ஜெமிமாவுக்கு 10 சங்கீதம், மருமகளுக்கு 10 சங்கீதம், மருமகளுக்கு 10 சங்கீதம், சொல்லிக்கிட்டே ஆண்டவரே 10 சங்கீதம் சொல்லிக்கிட்டே ரெஃபரன்ஸே எங்க அம்மாட்ட தான் கேட்போம் நிறைய நேரம். அம்மா அந்த வசனம் எங்க இருக்கு? அது அங்க இருக்கு. ஏன்னா உட்கார்ந்து வசனத்தை வாசிச்சனால கர்த்தர் இந்த ஊழியத்தை வளர வச்சாரு. ஏற்ற நேரத்துல என்னத்தை பேசணும்னு கல்விமானி நாவ கொடுத்தாரு. எங்க அம்மா வெறும் 8th தான் படிச்சிருக்கிறாங்க. நல்லா படிப்பாங்க, அத்லெட், பயங்கரமா ரன்னிங்லாம் போவாங்க. ஆனா அவங்கள போய் திடீர்னு ஒருத்தவங்க ஆலோசனையில போய் ஹாஸ்டல்ல சேர்க்கவும் அங்க ரொம்ப அந்த சூழ்நிலை போய் சிறங்குலாம் வந்து கஷ்டப்பட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போக பயந்துட்டு போகல. 8th 9th பாதியில எங்க தாத்தா இறக்கவும் அவங்க படிப்பை நிப்பாட்டிட்டாங்க. ஆனா இவ்வளவு பெரிய 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 பிசினஸ் மேன்லாம் உட்காந்து பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஆலோசனை கொடுங்கன்னு கேட்டுட்டு போவாங்க. ஏனென்றால் இந்த வசனத்தை வாசிச்சனால. அல்லேலூயா. இந்த பைபிளை இந்த வருஷம் முழுசும் சுமங்க, கர்த்தர் உங்களை சுமப்பா. 3rd டிசிப்ளின் நான் சொல்றேன். ஆமென். 3வது என்னன்னா, நீயோ உபவாசம் பண்ணும் போது. ஃபாஸ்டிங். என்ன ஃபாஸ்டிங்? யோனா 3:7 படிக்கிறோம்,
புசியாமலும் குடியாமலும். அப்படின்னா தண்ணி கூட குடிக்கல. இது பேர் ட்ரை ஃபாஸ்டிங். இது என்ன ஃபாஸ்டிங்? நம்ம வாட்டர் குடிச்சுக்கிட்டு ஃபாஸ்டிங் இருக்கலாம், தண்ணி குடிச்சிட்டு இருக்கலாம். ட்ரை ஃபாஸ்டிங். அப்படியே உதடெல்லாம் வெளியே வந்துருங்க, வெடிச்சிரும். ஒருவேளை அதுவும் உங்களுக்கு தயக்கத்தை, ஒருவேளை கர்த்தர் இந்த நினிவேய காக்கலாம், அந்த 1,20,000 பேர் நம்ம சாக மாட்டோம்னு சொல்லி உபவாசம் போட்டான். கர்த்தர் சொன்ன வார்த்தைய அவர் சொன்ன மாற மாட்டார்னு சொல்றோம்ல, யோனா புஸ்தகத்துல மாத்திக்கிட்டாரு. ஏன்னா உபவாசம் அவருடைய சிங்காசனத்தை அசைக்குது. ஆண்டவரே எங்க ஜனங்களை அழிச்சிடாதீங்கன்னு நினிவேயின் ஜனங்கள் என்ன யோசித்து பாருங்க. மிருக ஜீவன்கள் எல்லாம் உபவாசம் பண்ணா. அன்னைக்கு யோசபாத் எப்படி தேடினா 2 நாளாகமத்துல பாக்குறோம். 3வது தேடல் என்ன? 2 நாளாகமம் 23, யூதாவெங்கும் உபவாசத்தை கூறி கர்த்தரை தேட. இந்த தேடுதல் ஒவ்வொரு வாழ்க்கையில இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கை ஜெயமா இருக்கும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை ஜெயமா இருக்கும். உபவாசம் இருந்துச்சுன்னு வைங்களேன், மேற்கொள்ள முடியாத பாவத்தை நீங்க மேற்கொள்ளலாம், இச்சையை மேற்கொள்ளலாம். ஆமே, இச்சை அடக்கம் வரும். இதெல்லாம் எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல பாஸ்டர், கண்ட்ரோல் பண்ணுவீங்க. கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, பண்ணுவீங்க. என்னுடைய உக்கிரத்தை கண்ட்ரோல் பண்ணுவீங்க. இது காரியம் இல்லாம என்னால இருக்க முடியல, பண்ணுவீங்க. காஃபி குடிக்காம உயிரே வாழ முடியல, உபவாசம் பண்ணி பாருங்க, அந்த ஹேபிட்டை மேற்கொள்ள முடியும். சுய சித்தத்தை விட்டு போராடிட்டு இருக்கிறேன், அதை விட்டுட்டு தேவ சித்தம் செய்ய உபவாசம் ஒரு பெரிய கருவியா இருக்கும். நீ இந்த ஜாதி பிசாசுகள் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி. அப்ப உபவாசம் பண்ணா எப்படிப்பட்ட பிசாசையும் துரத்தலாம். இந்த வருஷம் விசுவாசிக்கிறீங்களா? நீங்க எப்படிப்பட்ட ஆவியும் துரத்த போறீங்கன்னு எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? இந்த 3 விஷயத்துல நீங்க கர்த்தரை தேட போறீங்க. எப்படி உபவாசம்? நான் அன்பா சொல்றேன், வாரத்துல ஒரு முறை வெள்ளிக்கிழமையாவது உபவாசம். நீங்க வேலைக்கு போங்க, ஆனா ஆண்டவரே இன்னைக்கு காலையில நான் உபவாசம். ஜெபிக்க வர்றவங்க வரட்டும், உங்க குடும்பத்தார் வரட்டும். வேலைக்கு போறீங்க, ஆண்டவரே இன்னைக்கு நான் சாப்பிடாம இருக்க போறேன், உங்க பலனை கொடுங்க. அந்த 2 இட்லியை நான் நம்ப மாட்டேன், 2 அதிகாரம் படிப்பேன். 20 இட்லி சாப்பிட்ட பலன் எனக்கு கிடைக்கும். ஆமென். ஒதுக்குவேன். ரொம்ப கஷ்டமா இருந்தா ஒரு டீ குடிச்சுக்கிடுவேன், இல்லை ஜூஸ் குடிச்சுக்கிடுவேன், இல்ல நீர் ஆகாரம் ஒரு மோர் குடிச்சுக்கிடுவேன். ஆனா நான் ஜெபம் பண்ணுவேன். என்ன வேலை செஞ்சாலும் என்னுடைய அந்த ஃபாஸ்டிங் அநேகர் உடனே பாஸ்டர் சர்ச்சுக்கு வந்து ஜெபம் பண்ணா தானே கேட்கும். அதுக்கு ஸ்பெஷல் டேஸ் இருக்குது. முடியல, நான் வேலையில இருக்கிறேன்னா உன்னுடைய அவுட்வேர்டு வேலை பார்க்கட்டும், உங்க இன்வேர்டு ஆண்டவரோட பேசிக்கிட்டே இருக்கட்டும். என் கை வேலை செய்யும், நான் ஆப்செட்ல வேலை செய்யறேன், பிளேட் போடுறேன், எல்லாம் செய்வேன். ஆனா என் இருதயம், ஆண்டவரே இன்னைக்கு நான் உபவாசம் இருக்கிறேன், நான் உண்மை நெருங்கணும், என் குடும்பத்தின் பிரச்சனை மாறணும், குடும்பத்தில் இருக்க வியாதி மாறணும், என் பிள்ளை மனம் திரும்பணும், என் குடும்பத்தை ரட்சிக்கப்படணும்னு அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும். நினிவேக்கு இறங்கினவர் நமக்கும் இறங்குவா.